கலந்து கொள்வதற்காக சென்னையை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். பூலோகத்தில் 105 திருத்தலங்கள், விண்ணுலகில் 3 திருத்தலம் என்று 108 திவ்ய தேசங்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில இங்கு திருப்பதியை பொறுத்தளவு கலியுக திவ்ய தேசமாக பார்க்கப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடியது. நாம் இருக்கக்கூடிய இந்த பார்த்தசாரதி கோவிலில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான பக்தர்கள், கிட்டத்தட்ட இன்று மற்றும் நாளை 2 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நம்மிடையே பேசுவதற்காக பாடகர் வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புகழ் இருக்கு. இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி, இதனுடைய சிறப்பு என்ன? இப்போ முருகனுக்கு கந்தசஷ்டி இருக்கும் பொழுது, அதே போன்று நமக்கு பெருமாளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு முக்கியமானது? ஒரு பாடலுடன் உங்களுடைய ஆரம்பம். 108 திவ்ய தேசங்கள்ல இது ஒரு சிறப்பான ஒரு இது. அது நம்ம பார்த்தசாரதி கோயில். அதுவும் இந்த மார்கழியில் வர்ற வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பானது. மற்ற மாதங்களில் வர்ற நீங்கள் மாதம் ஒரு ஏகாதசி வரும், வைகுண்ட ஏகாதசி. அதை விட இந்த மார்கழியில் வர்ற வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னாக்க, பெருமாள் நமக்கு சொர்க்கத்திலேருந்து அவர் காட்சி அளிக்கும் பொழுது நம்ம நினைக்கிற நிறைய நல்ல விஷயங்கள், நம்மளை சார்ந்த விஷயங்கள், அது எந்த ஒரு விஷயமா இருந்தால், குடும்பம் நல்லா இருக்கணும், தொழிலில் நல்லா இருக்கணும், உடல் ரீதியாக நம்ம நல்லா இருக்கணும், படிப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு அந்த 4:30 மணிக்கு அந்த சொர்க்க வாசல் திறக்கும்போது பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமாக ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, இப்போ திருப்பதியாக இருந்தாலும் சரி, இங்கே நம்மளுடைய பார்த்தசாரதி கோயிலாக இருந்தாலும் சரி, நிறைய பெருமாள் கோயிலில் இதெல்லாம் விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு. வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்க, அதனுடைய சிறப்பு அந்த விரதம்ங்கிறது அவருக்கு பிடிச்சதே எப்படின்னாக்க மிளகு சாதம் ரொம்ப அவருக்கு இது பண்ணும். அதே மாதிரி நம்ம தேங்காய் சாதம், இந்த சாதத்தை படைச்சி இது பண்ணுவாங்க. இதனாலே என்ன பண்ணுவாங்கனாக்க, விரதம் இல்லாமல் அந்த விரதம் எப்பொழுதும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம முருகருக்கு 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஏகாதசி 7 நாள் விரதம் இருப்பாங்க. 7 நாள் விரதம் இருந்து கடைசியாக பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதமே சாப்பிடுவாங்க வீட்டில் போயிட்டு. இப்போ நானே கூட உண்மையிலேயே பயங்கர காலையிலேருந்து பசி இந்த பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன். அப்படியே நாங்கள் இப்போ அன்னதானம்லாம் பண்ணியிருந்தோம். எள்ளு சாதம் பெருமாளுக்காக, அதே மாதிரி நம்ம மிளகு சாதம்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இட்லி பொடி உப்புமா அந்த இது பண்ணியிருந்தோம். எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு சரி, எப்பயுமே பெருமாளை பார்த்துட்டு அது நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும், நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நானும் மக்களாக இங்கே அந்த 4:30 மணிக்கு அந்த திவ்ய தேச தரிசனத்தை பெறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்தசாரதி கோயிலில். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெருமாளுக்காக என்னதான் பேசினாலும் பாடலான்னா நல்லா இருக்காது. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். உன் 7 மலையேறி ஓடி வந்தேன், உன் 7 மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசாம், 7 மலை வாசாம், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பார்த்தசாரதி கோயிலோட சிறப்பு என்ன சார்? நமக்கு இப்போ சென்னையை பொறுத்தவரை திருப்பதி செல்ல முடியாதவங்க, ஸ்ரீரங்கம் செல்ல முடியாதவங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த பார்த்தசாரதி திருக்கோயில்ல வழிபடுவதற்கான காரணம், இங்கு உள்ள சிறப்பு. அதாவது நிறைய பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்களோ இல்லையோ, ஆனா பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, இவர் தான் சில கோயிலில் சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது மக்கள் பார்க்க முடியாது நேரடியாக சீக்கிரம். ஆனால் இங்கே எப்படின்னாக்க
பல லட்சம் மக்கள் வந்திருந்தாலும் அவர் திறக்கும் பொழுது அவர் பின்னாடியே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நேரடியாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பின்னாடியே வருவாங்க. இப்போ பின்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு திரும்ப சுற்றி வர்றவங்க இருக்காங்க. சில பேர் நேரடியாக கதவை திறந்த உடனே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சுற்றி வர்றவங்க இருக்கிறாங்க. அப்படி நம்ம நேரடியாக பார்க்குற கண்கொள்ளா காட்சி நம்மளுடைய பார்த்தசாரதி கோயிலில் தான் இருக்குது. அதனால் இந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது இவ்வளோ அழகாக மக்கள் எல்லாரும், அதாவது இந்த பக்தர்கள்லாம் உட்காந்து பார்க்கும் பொழுது, அதாவது நேரடி கனெக்டிவிட்டி, அதாவது எடுத்த உடனே எனக்கு அந்த காட்சி கிடைச்சிது. இப்போ எப்படின்னாக்கா 4:30 மணிக்கு ஆரத்தி இருக்குது, நைட்டு வந்து பள்ளியறை பூஜை இருக்குதுன்னாக்க அந்த பூஜையில் உட்காந்துருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பெரிய பிரச்சனை இருக்கும், அது உடனே தீர்ந்துடும் அந்த பள்ளியறை பூஜைக்கு போனாங்க அப்படிம்பாங்களே. அது மாதிரி இந்த விஷயம் வந்து எப்படின்னா பார்த்தசாரதி கோயிலில் மட்டும் அவரை வந்து அந்த 4:30 மணிக்கு திறக்கும் பொழுது உட்காந்து பார்த்துட்டாலே வேற லெவலில் இருக்கும். வேற நமக்கு வந்து உடனே காட்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் என்ன, இப்போ எல்லாரும் வர்றது அதுக்காக தான். எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த இதுக்காக தான் வந்து இந்த பார்த்தசாரதியை வந்து விரதம் இருந்தும் சரி, இன்றைக்கி ஃபுல்லாகவே கண்ணு முழிச்சும் சரி, எப்படி சிவராத்திரி கண் முழிச்சு விரதம் இருந்து சிவனை வணங்குறாங்களோ அதேமாரி இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பேர் வந்து விரதம் இருந்து பார்த்தசாரதியை வணங்கி அவருடைய சொர்க்கவாசலை பார்த்துட்டு நேரடியாக அந்த காட்சி அளித்த உடனே அவங்க அந்த விரதம் முடிக்கிறாங்க. அதுக்கு இங்கே மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு அற்புதமான ஸ்தலம். அதான் நான் சொன்னேன், 108 திவ்ய ஸ்தலத்தில் முக்கியமான ஒரு திவ்ய ஸ்தலம் நம்மளுடைய பார்த்தசாரதி கோயில். அதனால் பல்வேறு நாடுகள்லேருந்தும் சரி பல்வேறு மாநிலங்களும் சரி பார்த்தசாரதி கோயிலுக்கு போனாவே நமக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க. அது மெயினான இங்கே இது விசேஷம். அந்த விசேஷத்தில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் வந்து உட்காந்துருக்கோம். நன்றி சார் உங்களுடைய விரிவான பூங்குழலி. நாம் நேரடியாக கேட்டிருந்தோம் 108 திவ்ய திருத்தலத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்த பார்த்தசாரதி திருக்கோயிலில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரமபத வாசல் என்று அழைக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது இதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மற்றும்